இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலோ தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும். உங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி, வாய்வு, டயரியா அல்லது மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுதா அப்படின்னா இது சாதாரண வயிற்று பிரச்சனை இல்லாம IBS சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமாக கூட இருக்கலாம். உண்மையில IBS அப்படிங்கிறது குடல் இயக்கத்தை பாதிக்கும் ஒரு நீண்ட நாள் பிரச்சனை. இந்தியாவில் மட்டும் 10 கோடி மக்கள் இதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஆண்களை விட பெண்களுக்கு அதிகமா ஏற்படுது. உண்மை என்னன்னா நாம சரியான உணவு முறையும் வாழ்க்கை முறையும் பின்பற்றினால் இந்த பிரச்சனைய ரொம்ப எளிமையா கட்டுப்படுத்த முடியும். IBS அப்படிங்கிறது குடலின் இயல்பான இயக்கத்தில் மாற்றம் ஏற்படும் ஒரு நிலையத்தான் IBS அப்படின்னு நம்ம சொல்றோம். சில நேரங்கள்ல குடல் மிக வேகமாக செயல்பட தொடங்கி நம்ம உணவு உண்ட பிறகு உடனடியா வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி ஏற்படும். சில சமயம் குடல் மந்தமாகி மலச்சிக்கலை கூட ஏற்படுத்தும். இத ஆல்டர்னேட்டிங் IBS அப்படின்னு சொல்லுவாங்க. இது வருவதற்கு பல காரணம் இருக்குதுங்க. மன அழுத்தம், தவறான உணவு பழக்கம், சீரற்ற தூக்க நேரம், ப்ராசஸ்டு ஃபுட் அதிகமா உட்கொள்வது, நம்மளுடைய குடல் பாக்டீரியா சமநிலை மாற்றம் ஏற்படுவது, இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. IBS உள்ளவங்களுக்கு சில உணவுகள் உட்கொள்வதனால அதனுடைய பாதிப்பை அதிகப்படுத்தும். IBS பிரச்சனை உள்ளவங்களுடைய குடல் மிகவும் சென்சிட்டிவா இருக்கிறதுனால சில வகையான உணவுகள் ஜீரணத்துக்கு இடையூறு விளைவிக்குது. எந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்ம உணவுல மிளகாய், மசாலா, எண்ணெய் நிறைந்த உணவுகள் நம்ம உட்கொள்ளும் பொழுது நம்ம குடலுடைய சுவர்ல எரிச்சலை உண்டாக்குது. காரம் அதிகமா எடுக்கிறதுனால நம்மளுடைய குடலுடைய தசைகள் சுருக்கம் ஏற்பட்டு வலியும் வயிற்றுப்போக்கும் ஏற்படும். சில பேருக்கு ப்ளோட்டிங் மற்றும் வாயு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களால காரத்தை முழுமையா தவிர்க்க முடியல அப்படின்னா அதை குறைவாக எடுத்துக்கோங்க. IBS உள்ளவங்கள்ல பெரும்பாலானோருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். அதாவது பால் குடிக்கும் பொழுது சரியான ஜீரணம் ஆகாது. இதனால பால் குடித்த உடனே வாய்வு, ப்ளோட்டிங், வயிற்று வலி அல்லது லூஸ் மோஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். இதை தடுக்க பாலை நேரடியாக குடிப்பதற்கு பதிலாக லாக்டோஸ் ஃப்ரீ மில்க், பாதாம் பால் அல்லது சிறிதளவு தயிர், மோர் இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக் உணவுகளை எடுத்துக்கலாம். பேக்கரி உணவுகளான பிஸ்கட், பீட்சா, பர்கர், சிப்ஸ், கேக், பப்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை நாம எடுத்துக்கும் பொழுது IBS உள்ளவங்களுக்கு அதனுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துது. எதனால அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய அதிக அளவு எண்ணெய் மற்றும் செயற்கை ரசாயனங்கள் நம்ம குடல்ல நச்சுக்களை ஏற்படுத்தி ஜீரணத்தை மந்தமாக்குது. சிலருக்கு குளூட்டன் சார்ந்த உணவுகளை எடுக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் அதிகரிக்குது. இதனால குளூட்டன் சார்ந்த உணவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது. அதிகம் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடுவதை விட வீட்டில் சமைத்த உணவுகளான வேக வைத்த காய்கறிகள், சுண்டல், கஞ்சி இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும் பொழுது நம்மளுடைய குடல் அமைதி பெறுது. நாம குடிக்கக்கூடிய காஃபில இருக்கக்கூடிய கஃபைன் நம்மளுடைய குடலுடைய செயல்பாட்டை வேகப்படுத்துறதுனால சிலருக்கு காஃபி குடித்த உடனே டயரியா அல்லது வயிற்று வலி ஏற்படும். அதே போல சோடா மற்றும் கார்பனேட் ட்ரிங்க்ஸ் நம்ம குடிக்கும் பொழுது வாயு பிரச்சனைகளை அது அதிகரிக்க செய்யுது. இந்த பிரச்சனை உள்ளவங்க ஆல்கஹால் எடுக்கிறதுனால அவங்களுடைய குடல் மேலும் எரிச்சலை ஏற்படுத்தி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வழிவகுக்கும். இதற்கு பதிலாக வெந்நீர்ல இஞ்சி அல்லது ஜீரகம் சேர்த்து சாப்பிடலாம். அல்லது மோர், ஹெர்பல் டீ இந்த மாதிரியான தேநீர்கள் நம்ம எடுக்கும் பொழுது குடலுக்கு இது புத்துணர்ச்சியை வழங்குது. IBS உள்ளவங்க பல நேரங்கள்ல டயட் சோடா, சுகர் ஃப்ரீ சிவிங்கம், புரோட்டீன் பார்ஸ் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடுவாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆஸ்பர்டைம், சோர்பிட்டோல், சுர்கலோஸ் போன்ற ரசாயனங்கள் குடல்ல உள்ள நுண்ணுயிருக்கு கேடு விளைவிக்குது. இதனால வாய்வு, வயிறு வீக்கம், ஜீரண கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுக்காம இருப்பதுதான் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமான ஒரு சொல்யூஷனா இருக்கும். உங்களுக்கு இனிப்பு சாப்பிடணும் அப்படின்னு தோணிச்சுன்னா சிறிதளவு தேன் அல்லது பனை வெல்லம் போன்ற இயற்கை இனிப்புகளை மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. நீங்க தினமும் சாப்பிடக்கூடிய உணவுகளை ஒரு ஃபுட் டைரியில பதிவு செய்து பாருங்க. எந்த உணவு சாப்பிட்ட பிறகு வாய்வு, வயிறு வலி அல்லது டயரியா இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத கவனிங்க. பிரச்சனைகளை தரக்கூடிய அந்த உணவுகளை சில வாரங்களுக்கு நிறுத்தி மீண்டும் சாப்பிட தொடங்குங்க. அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய உடல் எந்த உணவுகளை ஏற்றுக்கொள்ளுது, எதை தவிர்க்க வேண்டும் என்பதை நாம புரிஞ்சுக்கிடலாம். இதுதாங்க IBS கட்டுப்படுத்த மிக முக்கியமான வழி. IBS குணப்படுத்த உதவும் சிறந்த உணவுகளை பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த IBS பிரச்சனையிலிருந்து விடுபட சில உணவுகள் நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கும். லைட் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவுகளான சாதம், கஞ்சி, சோறு, வேக வைத்த காய்கறிகள் இது போன்றவை நம்ம எடுக்கும் பொழுது எளிதாக இது ஜீரணிக்குது.
பச்சை காய்கறிகளான முருங்கைக்கீரை, பாகற்காய், புரோக்கோலி, பசலைக்கீரை போன்றவை குடல்ல உள்ள நச்சுக்களை வெளியேற்ற உதவுது. பழங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா வாழைப்பழம், ஆப்பிள், பப்பாளி இந்த மாதிரி பழங்கள் நம்மளுடைய குடலை சுத்தப்படுத்துவதோடு உடல்ல எந்தவித தொந்தரவும் ஏற்படுத்தாது. ப்ரோபயோட்டிக் உணவுகளான மோர், தயிர், இஞ்சி சாறு போன்றவை குடல்ல நுண்ணுயிர்களை சமநிலைப்படுத்த உதவுது. அது மட்டும் இல்லாம நாள் முழுவதும் போதுமான அளவு தண்ணீர் நம்ம குடிக்கும் பொழுது நம்மளுடைய ஜீரணத்தை அதை அதிகப்படுத்தி மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாம தடுக்க உதவும். இப்ப நாம IBS குணப்படுத்தக்கூடிய ஆயுர்வேதா சப்ளிமெண்டா பார்க்கலாம். ஆயுர்வேதம் குடல் ஆரோக்கியத்தை சமநிலைப்படுத்த சில சிறந்த மூலிகைகளை பரிந்துரைக்குது. குடல் இயக்கத்தை சீராக்குறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை திரிபலா சூரணம். பெண்களுக்கான IBS பிரச்சனையில் ஹார்மோன் சமநிலை பாதுகாக்க உதவக்கூடியதுதான் அசோகா மற்றும் சதாவரி. வாயு மற்றும் குடல் வீக்கத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாக ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சீரகப்பொடி. ஆயுர்வேத ப்ரோபயோட்டிக் ஹெர்பல் டானிக் குடல் பாக்டீரியாவை மீண்டும் சமநிலைப்படுத்துது. இந்த மருந்துகளை நீங்க மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். IBS என்கிறது நீண்ட நாள் பிரச்சனையாக இருந்தாலும் சரியான உணவு, மன அமைதி, சரியான நேரத்தில் தூங்குவது, அதோட சேர்த்து இயற்கை மூலிகை சிகிச்சை இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். மன அழுத்தம், பயம், கவலை இந்த மாதிரியானவை IBS உடைய பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதனால மனதிற்கு அமைதி தரும் தியானம், சுவாச பயிற்சி இதெல்லாம் தினமும் செய்யறது இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருந்து விடுபட உதவும். உணவு வழக்கத்தை மாற்றி இயற்கை மருந்துகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய குடல் ஆரோக்கியத்தை திரும்பவும் இயல்பாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த நல்ல ஒரு பயனுள்ள பதிவில் காணலாம். நன்றி.